ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த விளாகில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மருதமலை முருகன் கோயிலில் தான் இந்த விளாகில் நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, அதாவது இன்னும் 2 நாளில் தைப்பூசம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தைப்பூசத்துக்கு இந்த கோயிலில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற பல விசேஷங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த விளாக்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயிலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் நம்ம எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மருதமலை அடிவாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா, மருதமலை மலையேற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 பக்கமும் கடைகளாக தான் இருக்கும். ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து டாய் ஷாப்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூஜா, அந்த மாதிரி பல கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு வந்து 2 வீலர் 4 வீலர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அலோட் பண்ணுறதில்ல. ஸோ வந்து மேலே வந்து ரொம்ப க்ரௌட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து யாரையும் அலோட் பண்ணுறதில்ல. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து தான் போகணும், அப்படி இல்லைன்னா கோயில் பஸ் மூலிமா பஸ்ஸில் ஏறி தான் போக முடியும். ஸோ காரும் அலோடு இல்லை, 2 வீலரும் அலோடு இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவார கீழே தான் நம்ம பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் தைப்பூசம் வரைக்கும். மலைக்கு மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கோயில் சார்பாகவே பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour ஒன்ஸ் ஒரு பஸ்ஸு வந்து வரும். 10 rupees இந்த பஸ்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பஸ்ஸுக்கு போக முடியாது, இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் மூலிமாவும் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு மூலிமா ஏற வேண்டியதாக இருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க எல்லோரும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஸோ எதுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணணும் இல்லை. ஸோ வாங்க நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். மலைக்கு ஏறத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கற்பூரம் இங்கே வந்து இடத்துல கொளுத்தி விட்டு அப்புறம் வந்து இப்போ சாமி கும்பிட்டு நம்ம வந்து மலைக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகன் பார்த்திங்கன்னா, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படின்ற ஒரு வரியோடு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மலை ஏறதுக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. ஸோ யானைகள் நடமாட்டம் இருக்கிறதுனால இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. மருதமலையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் சன்னதின்னு பார்த்திங்கன்னா தான் தோன்றி விநாயகரை தான் நம்ம முதல்ல சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம மலை மேலேயே ஏற வேண்டியதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 20 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் சன்னதியாக தான் இந்த கோயிலை அமைஞ்சிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 280 படிக்கட்டு கடந்துட்டோம். அதாவது கால்பாகம் மலையை நம்ம ஏறிட்டோம். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 வருடங்களுக்கு மேலானதும், இது முருகனின் 7ஆம் படைவீடாகவும் கருதப்படுகிறது. இப்போ நாம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய சன்னதி அப்படின்னா இடுமன் சன்னதி தான். இது மலைக்கு ஏறக்கூடிய மலைப்பாதையில் நடுவில் அமைஞ்சிருக்கும். இந்த மலையை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாதி மலையை நம்ம கடந்துட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு இடமா தான் இந்த இடுமன் சன்னதி அமைஞ்சிருக்கும். இந்த இடுமன் சன்னதிக்கு பக்கமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. அதே மாதிரி நாகம்மாள் கோயிலும் இருக்குது. உங்களுக்கு குழந்தைகள் வரம் வேண்டுதல், அதுக்கப்புறம் வேறு எதுனா வேண்டுதல் எதனா இருந்துச்சுன்னா இந்த மரத்தில் நீங்கள் கட்டி விட்டுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வேண்டிக்கலாம். இந்த மலைக்கு ஏன் மருதமலைன்னு பெயர் வச்சாங்க பார்த்தீங்கன்னா, மருதம் என்றால் மருத்துவ மூலிகைகள். அதாவது இந்த மலையே பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை நிறைந்த மலையாக இருக்கிறதுனால தான் இதுக்கு மருதமலை அப்படின்ற ஒரு பேரே வந்தது. நம்ம படிக்கட்டு மூலிமா மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் விற்கிற கடைகள்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன ஒரு கப்பு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் 20 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 400 படிக்கட்டை ஏறிட்டோம், அதாவது பாதி மலையே கடந்துட்டோம். ஸோ மக்களே, நாம் மலைக்கு மேலே வந்துட்டோம். கரெக்டாக 45 நிமிஷம் நம்ம மலைக்கு ஏற ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக 45 நிமிஷத்தில் நம்ம மலைக்கு ஏறிட்டோம். இன்னமும் படிக்கட்டுகள் ஏற வேண்டியதாக இருக்கும். ஆனால் மலைக்கு மேலே வர பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேலே நம்ம படிக்கட்டு ஏறி தான் முருகர் கோயிலை பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு மருதமலை கோயிலை பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து யாரும் வெயிலில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ஷெட்டு கவர் பண்ணி நிழலாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 2 வேவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பொது தரிசனமாகவும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனமாக, அதாவது 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் சிறப்பு தரிசனத்தில் நீங்கள் குயிக்காக வந்து சாமி தரிசனத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ தரிசனம்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நார்மல் டேஸ்லேயும் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. பொது தரிசனத்துக்கு ஃப்ரீயாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதே வந்து சிறப்பு தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபா பே பண்ணி தான் போக மாதிரி இருக்கும். இது நார்மல் டேஸ்லையும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. மலைக்கு மேலே நாம் பார்க்கக்கூடிய முதல் சன்னதி பார்த்திங்கன்னா ஆதி மூலஸ்தானம். இந்த ஆதி மூலஸ்தானத்தில் வள்ளி, முருகன், தெய்வானை 3 சுயம்பு உருவமாக காட்சியளிக்கும். இங்கு வள்ளியினுடைய சுயம்பு உருவம் தெய்வானையை விட கொஞ்சம் உயரமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய 2வது சன்னதி மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சக விநாயகர், அதாவது 5 மரங்களுக்கு அடியில் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருப்பார். அடுத்த சன்னதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் சன்னதி தான். இது தற்காலிகமாக இப்போ மூடி வச்சுருக்காங்க வேலை நடப்பதுனால. இந்த பாம்பாட்டி சித்தருக்கு பார்த்தீங்கன்னா முருகன் பாம்பு வடிவத்தில் வந்து காட்சியளிச்சிருக்காரு. இந்த சன்னதியை பார்த்துட்டு தான் நம்ம முருகனவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் தான். அதாவது இன்னைக்கு 30ஆம் தேதி, நாளைக்கு 31, 1ஆம் தேதி, அதாவது 3 நாளைக்கு மாலை போடுறவங்களும், அதாவது 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாலை போடுறவங்களும் இன்றைக்கி போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்குது. நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை ஸோ தைப்பூச டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டே வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படின்ற மாதிரி இந்த கோயிலை பார்த்த உடனே நம்மளுக்கு இருக்கிற கவலையெல்லாம் போயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ இருக்குது, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே கொஞ்ச நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணுறதாலும் ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்மல் டேஸில் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி தங்கத்தில் முருகன் காட்சியளித்தார். அதாவது தங்கமும் அந்த விளக்கில் இருக்கிற அந்த வெளிச்சமும் பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தை வந்து பயங்கரமாக அந்த முருகனுடைய உருவத்தை வந்து அழகாக காட்டி இருந்தது. இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷலாக இன்றைக்கி அது மைக்கில் சொன்னாங்க. அதே போல் கோயிலும் பார்த்திங்கன்னா நல்ல லைட் செட்டிங்கோட டெக்கரேஷன் பண்ணிட்டு வராங்க தைப்பூசத்துக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சீரியல் செட்டு 6 மணி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கோயிலே ஜெகஜோதியாக மின்னுங்க. அதே
இது பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு இழுக்கக்கூடிய 2 தேருங்க. அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு வராங்க. எண்ணெய் கபாடெல்லாம் போட்டு அழகா பெயிண்ட் பண்ணி ஒரு நல்ல டெக்கரேஷனோட நின்றுட்டு இருக்குங்க. தைப்பூசத்துக்கு இழுக்குறாங்க இந்த தேரை. ஸோ இந்த கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த தேர் இருக்கிறதுனால இந்த தேர் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலில் நம்மளுக்கு வேண்டுதல் எதுனா வேண்டிக்கிட்டு நம்ம நெய் விளக்கும் ஏற்றிக்கலாம். ஸோ மக்கள் ஜனங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்த கோபுரத்து வழியாக வெளியே வந்தோம் அப்படின்னா சாமி பிரசாதங்கள்லாம் இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியுமாங்க, இந்த பெரிய லட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா, மற்றது பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாமிர்தமும் 50 ரூபா, அப்புறம் அந்த புளியோதரை பிரசாதமும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு 20 ரூபா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே இறங்குற வழியில் பார்த்திங்கன்னா பிரசாத கடைகள் அதிகமாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சாமிர்தம், லட்டு, அதிரசம், முறுக்கு அப்படின்னு எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அன்னதான கூடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தினமும் அன்னதானம் இருக்கும். வருஷம் 365 நாளும் இங்கே அன்னதானம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 நபர்களுக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் போடுவாங்க. இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து நீங்கள் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அன்னதானம் பக்கமே பார்த்திங்கன்னா சாமி பிரசாதம்னு சொல்லி தினமும் சாமி கும்பிட்டு வர பக்தர்களுக்கும் இந்த பிரசாதத்தை வந்து கொடுத்துட்டு வருவாங்க. இங்கே பாருங்க கொடுக்குறாங்க பாருங்கள். சாமி பிரசாதம் கொடுக்குற மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காய்ச்சின பாலும் இங்கே கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் தான் கொடுப்பாங்க.
இந்த தைப்பூசத்துக்கு நிகழ்ச்சிகள் நடத்த கலையரங்கமும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மலைக்கு கீழே எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக ஸ்லீப்பர் விடுறதுக்கு இடம் இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலேயும் இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீயாக ஸ்லீப்பர்ஸ் விட்டுக்கலாம். இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோபுரங்களுடைய ஃபுல் வியூவை பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆவின் பாலகமும் இருக்குது. நீங்கள் வேணால் டீ காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆவின் பாலகம் நல்லாயிருக்கு, டீ நல்லாயிருக்கு, நம்ம குடிச்சு பார்த்தோம், நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் தான் கீழே இறங்குறதுக்கு பஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம வந்து அதுக்குள்ளே கீழே இறங்கிக்கலாம். ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, அதனால் நான் மறுபடியும் படிக்கட்டுலேயே கீழே இறங்கிக்கிட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே ஆடுகள் நிறைய இருக்குதுங்க. நம்ம மலைக்கு மேலே ஏறும்போது தான் பார்த்தோம், இங்கே ஒரு கிராமமே மலைக்கு மேலே இருக்குதுங்க. அங்கே இருக்கிற ஆடுங்க தாங்க இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மக்களே, இந்த கோயிலுடைய டைமை சொல்ல மறந்துட்டோம். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், 1 to 2 வந்து ஃப்ரீ, 2 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோயிலினுடைய நடை திறந்திருக்கும். ஆனால் இந்த கோயிலினுடைய மலைக்கு மேலே ஏறக்கூடிய படிக்கட்டை பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் தான் டைமிங் இருக்கும். 6 மணிக்கு மேலே அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் யானைகள் வந்து நடமாட்டம் இருக்கிறதுனால மலைக்கு மேலே ஏற படிக்கட்டில் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பஸ்ஸு யூஸ் பண்ணி தான் மேலே வர மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்குனா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைங்க தாங்க இருக்குது. சாமிகள் ஃபோட்டோ இருக்கிற கடை, அதுக்கப்புறம் கயிறுங்க இருக்கிறது, அப்புறம் ஸ்நாக்ஸுங்க இருக்கிறது, டாய்ஸு, அது மாதிரி எல்லா கடையும் இருக்குது. இந்த 90s கிட்ஸ்க்கு தேவையான அந்த இலந்த வடை, அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ரேட்டு தான் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு மட்டும் கைக்கு கட்டுறதுக்கு கயிறு மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைங்க நிறைய இருக்குது மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மட்டும் இல்லை, அது ஒரு நம்பிக்கை ஆலயமாகவும் நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன அமைதியை வந்து தருதுங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மருதமலை முருகன் கோயிலை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் முருகனுடைய துணை எப்போதும் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லோருக்கும் பாய்.